அதி கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து நெல்லை, கன்னியாகுமரி, உதகை, கோவை மாவட்டங்களில் மாநில பேரிடர் மீட்பு படை தயார் நிலையில் உள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். தேனி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் அதி கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி, விருதுநகர், திண்டுக்கல், திருப்பூர், கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதி கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து தயார் நிலையில் மாநில பேரிடர் மீட்பு படை இருக்கிறது. தென்காசி, தேனி, திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் அதி கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கன்னியாகுமரி, விருதுநகர், திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி மாவட்டங்களில் மிக கனமழை வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதனையொட்டி மாநில பேரிடர் மீட்பு படையினர் அனைத்து நிலைகளிலும் தயார் நிலையில் இருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம். மணிவண்ணன், கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களாக வெயிலானது மக்களை வாட்டி வதைத்து வந்த நிலையில தற்போது பல்வேறு பகுதிகளிலையும் ஒரு நல்ல மழையானது பெய்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் வங்கக்கடல்ல வரும் 22ஆம் தேதி வாக்குல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா இன்று காலை 8:30 மணி வரை தமிழ்நாட்டில் 33 மாவட்டங்கள்ல மழை பொழிவு ஏற்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி மாவட்டத்தில் இடிமின்னல் தாக்கியதன் காரணமாக ஒரு உயிரிழப்பு பதிவாகி உள்ளதாகவும் கனமழையின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் 15 கால்நடை இறப்புகள் ஏற்பட்டுள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல கனமழை எச்சரிக்கை வரப்பட்டுள்ள நிலையில பேரிடர் சூழலை திறம்பட கையாளுவதற்கு வழங்கப்பட்டுள்ள நிலையான வழிகாட்டு நெறிமுறையினை பின்பற்றி தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு கடந்த 15/5 அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர்கள் களத்தில் இந்த சூழலை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள சுற்றுலா தலங்களில் அடுத்து 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்பதால் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பாக இருக்கும் பொருட்டு இந்த கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, திண்டுக்கல், கோவை, நீலகிரி, விருதுநகர் மற்றும் தேனி மாவட்டங்களில் உள்ள சுமார் 2 கோடி செல்பேசிகளுக்கு பொதுவான எச்சரிக்கை என்பது தற்போது விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்றும் நாளையும் எச்சரிக்கை குறுந்தகவல்கள் அனுப்பப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் கனமழை எச்சரிக்கையினை தொடர்ந்து தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினை சார்ந்த 296 வீரர்கள் அடங்கிய 9 குழுக்கள் கன்னியாகுமரி, கோவை, திருநெல்வேலி மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் நீலகிரி மாவட்டத்திற்கு நேற்று முதல் வரும் 20ஆம் தேதி வரை இந்த 3 நாட்களுக்கு கனமழை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த சுற்றுலா பயணிகளுக்கு போதிய பாதுகாப்புடன் வர வேண்டும் என்றும் சுற்றுலா வருவதை தவிர்க்கலாம் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி நீலகிரி மாவட்ட ஆட்சியர் செய்திக்குறிப்பில் வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து மாநிலம் முழுவதும் இந்த கனமழையை எதிர்கொள்ள அரசு தயாராக இருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதி கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மாநில பேரிடர் மீட்பு படை தயார் நிலையில் இருக்கிறது. தேனி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் அதி கனமழை பெய்யும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி, விருதுநகர், திண்டுக்கல், திருப்பூர், கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம்.